சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36வது வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. வழக்கமாய் இந்த உயிர்த்தெழுதல் ஞாயிறுக்கு அடுத்த ஞாயிறிலே நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தையவே நான் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த செய்தியை இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியோடு கூட இணைத்து நான் சிந்திக்கலாம் என்று ஆசைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? உன் நடுவில் இருக்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, நான் வாசித்த இந்த 2 வேத பகுதிகளும் ஒரு காரியத்தை அழகாய் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்க. நான் இன்னைக்கு எவைகளின் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து தந்துவிட்டு போய்விட ஆசைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நடுவில் இருக்கும்போது எல்லாம் நன்மையாய் நடக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். எந்த சூழ்நிலைகளின் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, உயிர்த்தெழுதலின் காலை வேளையை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே வேதம் சொன்னது, உயிர்த்தெழுதலின் காலை வேளை சோதரம் இவ்விதமாய் பறைசாற்றினது, அவர் இங்கு இல்லை. ஆமென். உயிர்த்தெழுதலின் காலை வேளை நமக்கு சொல்லி தந்தது, he is not here. அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை? அடைத்து வைக்கப்பட்ட ஒரு இடத்திலே, அல்லாவிட்டால் அவரை பூட்டி வைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு இடத்திலே, அல்லாவிட்டால் அவரை இதற்கு மேலே சோதரம் அவர் இல்லை என்று சொல்லி அறிவிக்கிற ஒரு இடத்திலே அவர் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை இது இப்படியே இருக்கட்டும். அவரை மறுதலிக்கிற இடத்திலே, அவர் இல்லை என்று அறிவிக்கிற இடத்திலே, அவரை பூட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற இடத்துல அவர் இல்லை. மாறாய் சோதரம் அடைக்கப்பட்டவைகள் திறந்தன, தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருந்தன, சோதரம் கட்டப்பட்டவைகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டிருந்தன. சோதரம் வெறுமையான ஒரு கல்லறை மட்டுமே அங்கே இருந்தது. ஆமென். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையை சீஷர்கள் கடந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையை சீஷர்கள் கடந்து வந்தவர்கள் இப்பொழுது இவர்கள் நடுவிலே மீண்டுமாய் இயேசு வந்து நிற்கிறார். இங்கு இல்லை என்று கேட்டுக்கொண்டு வந்து அடைந்து கொண்டவர்கள் நடுவிலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம். யோவான் 20:19. யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடி நின்ற இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. கொஞ்சம் நல்ல கவனிங்க. இயேசுவை அடைத்து வைத்த இடத்தில் இயேசு இல்லை. ஆமென். இயேசுவை அடைத்து வைத்த இடத்தில் இயேசு இல்லை. இயேசுவை அடைத்து வைத்த இடத்தில் இயேசுவை சோதரம் காத்து கொண்டிருக்க முடியவில்லை. இயேசுவை அடைத்து வைத்த இடம்
இயேசுவை சோதரம் அதோடு கூட தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அப்பொழுது சீஷர்கள் தங்களை தாங்களே இப்பொழுது அடைத்துக் கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. உயிர்த்த கிறிஸ்துவின் செய்தியை கண்டவர்கள், உயிர்த்த கிறிஸ்துவின் செய்தியை அறிந்தவர்கள், உயிர்த்த கிறிஸ்துவின் கல்லறையை தரிசித்தவர்கள், சோதரம் வெறுமனாய் கல்லறையை கண்டுவிட்டு திரும்பினவர்களுக்குள்ளாய் சோதரம் ஒரு மகிமை, சோதரம் விசுவாசத்தின் மகிமை அவர்களுக்குள்ளாய் வர முடியவில்லை. இப்பொழுது கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த கதவுகள் நடுவிலே இயேசு வந்து நின்றார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, எங்கெங்கெல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அடைக்கப்பட்ட நிலைகளிலே இன்றைக்கு தேவ திருச்சபை இருந்து கொண்டிருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அடைக்கப்பட்ட நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இந்த அடைக்கப்பட்டவைகளின் நடுவிலே என் ஆண்டவர் வந்து நிற்பதற்கு என் கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, இன்னைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டா தேவ வல்லமை இருக்கிறதுன்னு தெரிந்த நாம் சில சூழ்நிலைகள் அடைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேங்க, நீங்கள் அடைக்கப்பட்டவைகளின் நடுவில் நின்று கொண்டிருக்கலாம், அல்லாவிட்ட நீங்கள் அடைத்தவைகளின் உள்ளே ஒருவேளை மனிதன் வர முடியாமல் இருக்கலாம். என் ஆண்டவர் எங்கே அடைத்து கொண்டு உள்ளே இருக்கிறீர்களோ, என் ஆண்டவர் அடைத்தவைகளையும் பார்க்கிறார், அடைத்தவைகளின் உள்ளேயும் என் ஆண்டவர் வர ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஏன் இவர்கள் அடைத்தார்களாம்? வேதம் சொல்லுகிறது, யூதர்களுக்கு பயந்ததினால். ஆமென், அல்லேலூயா. யூதர்களுக்கு பயந்தான். என்ன யூதர்களுக்கு என்ன பயம்? இவர்களுக்கு அப்படி யூதர்கள் மேலே என்ன பயம்? ஒன்று, நம்பியிருந்த நம்பிக்கை இப்பொழுது முற்றுமாய் தகர்ந்து போயிற்று. ஆமென், அல்லேலூயா. நம்பியிருந்த நம்பிக்கை தகர்ந்து போயிற்று. நீங்கள் நல்ல கவனிங்க, இயேசு கூட அவர்கள் அலையும் பொழுது, அல்லாவிட்டால் இயேசு கூட உலாவும் பொழுது, அல்லாவிட்டால் இயேசுவோடு கூட நடந்து போகும்போது இவங்க நடந்த நடையே, இவர்கள் நடந்த நடையே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். அப்படிதானா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கொஞ்சம் நல்ல கவனித்து யோசித்து பாருங்க. நாம் எத்தனை பேர் இப்படி யோசிச்சிருக்கோன்னு தெரியாது. இயேசு யூதேயா, கலிதேயா, சமாரியா தேசம் முழுவதும் சுற்றி திரிந்தார். போகிற இடத்துலலாம் வியாதிகளை குணமாக்கினார், சோதரம் பிசாசுகளை துரத்தினார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார். இப்போ இயேசுவுக்கு என்ன சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இயேசுவுக்கு பின் சென்றது. ஆமென், அல்லேலூயா. இவங்கெல்லாம் யாரு? இயேசுனுடைய சீஷர்கள். நீங்கள் நல்ல கவனிங்க, இயேசுடைய சீஷர்கள். சோதரம் புருஷர்கள் மாத்திரம், ஆண்கள் மாத்திரம் 5000 பேர் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்க சோதரம் இரவு வரை உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, சோதரம் அன்றைக்கு இருந்த கூட்டம் எவ்வளவு இருந்திருக்கும்னு தெரியாது. ஆமென். கணக்கிட முடியாமல், கணக்கிட முடிந்ததை கணக்கிட்டார்கள். அவர் சோதரம் சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தார்கள். இப்போ என்னுடைய எண்ணம், இவங்க அப்படியே ரொம்ப பவ்யமாக அலைஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, இளந்தேடி திருச்சபை எவ்வளோ பயபக்தியாக இருக்குது, ஒரு ஆள் கூட வாய் திறக்கலை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க, இயேசுவோடு கூட இவர்கள் அலைந்தது, அவர்கள் இயேசுவை நம்பியிருந்தது. இவர்தான் மெஸ்ஸியா, இவர்தான் யூதருக்கு ராஜ்யத்தை மீண்டும் தரப்போகிறார். இதுதான் அவங்களுடைய சோதனை, அவங்களுடைய மகிமை. அதனால தான் ஒருத்தன் சொன்னான், ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தில் அவனுக்கு வலது சைடு, எனக்கு இடது சைடு. நீங்கள் நல்ல கவனிங்க, அவங்களுடைய மெயின் நம்பிக்கை என்ன அப்படின்னா, யூதர்களுக்கு மீண்டும் இக்காலத்திலே ராஜ்யம் கிடைத்துவிடும், கிறிஸ்து ராஜாவாய் வீற்றிருப்பா, நாங்கள் எல்லாம் அவருடைய ராஜ்யத்தை ஆளுகிறவர்கள். அல்லேலூயா. இப்போ நிலைமை என்ன? நம்பி இருந்த இயேசு இப்பொழுது இல்லை. அல்லேலூயா.
எந்த இயேசு ஆட்சி செய்வார் என்று நம்பி இருந்தார்களோ அந்த இயேசு இப்போ இல்லை. இன்னும் கொஞ்சம் இவங்க சூழ்நிலையை பார்ப்போம்னா, இந்த நம்பிக்கை பொய்த்து போனது மாத்திரம் அல்ல, இந்த நம்பிக்கை பொய்த்து போனது மாத்திரமல்ல, ஏளனத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருத்தன் மீன்பிடி தொழிலிலே வல்லவன், அவன் லெஜண்டுங்க. மீன்பிடி தொழில் அவன் தான் லெஜண்ட். சோதரம் இப்போ என்ன செய்கிறான், இயேசு வந்து அவனை பார்த்து சொல்கிறாரு, சோதரன் நான் எல்லா வேத பகுதியும் நான் உங்களுக்கு காட்டித்தரவில்லை, நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்காங்க. சோதரன் வலைகளை விட்டு அலசி கொண்டிருக்கிறான். இயேசு வருகிறாரு. இப்போ அவனுடைய படகுல கொஞ்சம் என்னை உள்ள தள்ளி கொண்டு போய் பிரசங்கம் பண்ண கூட அப்படின்னு சொல்லாரு. இவன் கொஞ்சம் உள்ள தள்ளி கொண்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தேவ நாமத்தினாலே வருகிறவர்களுக்கு, சோதரம் உண்மையாய் தேவனை அறிவிக்கிறவர்களுக்கு செய்கிற எதுவும் பிரதிபலனை தராமல் போய்விடாது. ஆமேன். வராதே. அல்லேலூயா. தேவனுக்கு நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து பேதுருக்கு படகுலாம் வந்து நான் உனக்கு நிறைய மீன் பிடிச்சு தரேன்லாம் ஆண்டவர் சொல்லலை. வந்து பார்க்குறாரு, படகுகளை கொண்டு வராங்க, வலைகளை அலசி கொண்டு இருக்கிறாங்க. இயேசு பார்க்குறாரு, அங்கே ஒரு மீன் இல்லைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இப்போ சீமோன் பேதுரு அங்கே நின்று ஒரு படகை பார்க்குறாரு, அந்த படகுல ஏறுறாரு. ஏறி சொல்கிறாரு, கொஞ்சம் படகை உள்ளே தள்ளி கொண்டு போய்விடு, எதற்கு நான் பிரசங்கம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. சீமோன் பேதுரு ஒன்றுமே சொல்ல, கொஞ்சம் தள்ளி கொண்டு போனால் கடலில் நின்று அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். கரையில் நின்று ஜனங்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். சீமோன் பேதுருவும் படகிலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. பிரசங்கத்தெல்லாம் முடிச்சிட்டாருங்க. பிரசங்கத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சீமோன் பேதுருட்ட சொல்கிறாரு, சோதரம் நீ ஆழத்தில் போய் உன் வலையை போடு. ஆமென். அல்லேலூயா. இவன் சொல்கிறான், இப்போ தான் சீமோன் பேதுரு சொல்கிறான், ஐயரே ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. அவனுடைய வார்த்தையை பாருங்க. அவன் தன்னுடைய அனுபவத்தை முதல்ல பகிர்ந்து கொண்டுட்டான். இந்த கல்லேயா கடலில் பகலில் மீன் பிடிக்க முடியாது. நாங்கள் ராத்திரி ஃபுல்லாக எங்களுடைய அனுபவங்களை எல்லாம் திரட்டி கொண்டு போய்விட்டோம். எங்களுடைய அனுபவத்தை எல்லாம் காட்டி முடிச்சிட்டோம். எங்களுக்கு தெரிந்த எங்கள் மீன்பிடிக்கு சோதரம், நாங்கள் மீன் பிடிப்பதற்காய் நாங்கள் கற்று வைத்திருந்தவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் செயல்படுத்தி முடித்து விட்டோம். முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படலை. இப்போ உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். அல்லேலூயா. அவன் அதோட நிறுத்தலைங்க. பேதுருக்கு மீன் கிடைத்தது என்ன தெரியுமா? அவன் அனுபவத்தை சொன்னது மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் மேலே சொன்ன, நீர் சொன்னேருங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், நான் கொண்டு வலையை வாகில் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்னு சொன்னான். போட்டான். வேதம் சொல்லுகிறது, வலை கிழியத்தக்க மீன்களை பிடித்து கொண்டான். அவனுடைய படகு பக்கத்தில் இருந்த படகுகளையும் உதவிக்கு கூப்பிட்டான். 2 படகுகளும் அமிழத்தக்க மீன்களை கொண்டு வந்தான். கரையில் கொண்டு வந்து மீனை இறக்குறானோ இறக்கலையோ, பேதுரு ஆண்டவருடைய காலில் விழுந்தான். ஆண்டவரே, என்ன சொன்னான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன். ஆண்டவர், நான் பாவி ஆண்டவரே, நீர் என்னை விட்டு போய்விடும். அல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் சொன்னார், நான் இன்று முதல் உன்னை என்ன செய்வேன், மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். ஆண்டவர் சொன்னார், இன்னையிலிருந்து நான் உன்னை மனிதனை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். இப்போ என்ன செய்தான், படகை விட்டான், வலையை விட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் வந்ததில்ல, இவன் கூட்டாளி, இவன் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துட்டு என்ன செய்யிட்டான், இயேசுக்கு பெண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆமேன். இவன் ஒரு சைடு, இன்னொருவன் எங்கே இருக்கிறான், ஆயத்துறையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். நம்ம புரிகிற மாதிரி சொன்னால் பில் கலெக்டர், நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை. ஆமேன். அல்லேலூயா. நல்ல கவர்மெண்ட் வேலை. அன்றைக்கு ரோமர்கள் சார்பாய் வரி வசூலித்து கொண்டிருப்பவன் இவன். சோதனம், அவனை யாராலும் தொட முடியாது. சோதனம் பாருங்க,
வரி வசூலித்து கொண்டிருந்த ஒரு நல்ல டாக்ஸ் கலெக்டர். இந்த டாக்ஸ் கலெக்டர் இயேசுவை பார்க்குறான். என் பின்ன வான்னு கூப்பிட்டாரு. போட்டதை போட்டுக்கிட்டு அவனும் இயேசுவுக்கு பின்னாய் வந்து விட்டான். இன்னொருவனை எடுத்துக்கொள்ளும். நான் எல்லாவற்றையும் விலைக்கு சொல்லவில்லை. இன்னொருவனை எடுத்துக்கொள்ளும். இவன் யாரு? சோதரன் ஒருத்தனை கூட்டிட்டு வர்றான். ஒருத்தன் வந்து சொல்லணும், ஒரு மனிதர் வந்திருக்கிறான், நாசரேத்து நோய். இவன் கேட்குறான், நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ? ஆமென். வேதத்தை நன்றாய் தெரிந்தவன், யூதருடைய மார்க்க வைராக்கியங்களை நன்றாய் அறிந்தவன், கிறிஸ்துவின் மேசியாவுக்காய் காத்திருந்தவன். இவன் வர்றதுக்கு முன்ன இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உத்தம இஸ்மவேலன். அல்லேலூயா. உத்தம இஸ்ரவேலன் சொன்ன உடனேயே இவன் சொல்கிறான், என்ன எப்படி உமக்கு தெரியும்? நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது ஒன்று பார்த்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அன்னைக்கோடு அவன் அந்த மார்க்க வைராக்கியம் விட்டு இயேசுவுக்கு பின் செல்ல ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. 3 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. 3.5 வருடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ படகை விட்டு வந்தவன், டாக்ஸ் கலெக்டர், மார்க்க வைராக்கியங்களை பின்பற்றி கிறிஸ்து மேசியா நம்பினவன் வெளியே என்ன செய்ய முடியலை? வெளியே என்ன செய்ய முடியலை? தலை காட்ட. நீங்கள் நல்ல கவனிங்க. யூதருக்கு பயந்தது கொன்னுருவான மட்டும் இல்லை, கொன்னுருவான மட்டும் இவங்க பயப்படல, அவமானத்திற்கும் பயந்தார்கள். அல்லேலூயா. ஒருவேளை பேதுரு போய் திரும்ப படகை எடுக்க போயிருப்பான்னா சுற்றி இருந்தவன் என்ன சொல்லியிருப்பான்? என்ன சொல்லியிருப்பான்? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஐயோ, பிரைஸ் அலாட். அல்லேலூயா. ஒன்றுமே சொல்ல மாட்டேன். வந்த உடனே அவனை கூப்பிட்டு, அப்படியாப்பா வா, உன் வேலையை பாருன்னு சொல்லுவோமா? அவன் முன்ன வச்சு சொல்லலைனாலும் அவன் அங்கே அனுப்பி விட்டுக்கிட்டு அவன் பின்னையாவது சொல்லுவான், பெரிய இவன் மாதிரி போனான், இங்கே பேர் அவனையும் செத்து போனான், இவன் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையா திரும்பி வந்திருக்கான். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இந்த அவமானம் பேதுருக்கு. டாக்ஸ் கலெக்டர், நல்ல ஒரு உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம், விட்டுட்டு வந்து விட்டான். இவர் தான் மேசியா நம்பி வந்தான். ஐயா, எனக்கு அவருடைய அரசாங்கத்தில் வரும்போது நான் இன்னைக்கு என்ன டாக்ஸ் கலெக்டர், நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். இப்போ திரும்ப ரோம அரசாங்கத்துடைய அவனுடைய பெரிய அதிகாரிகள் இவனுக்கு தெரிந்தாங்க. வெளியே தலை காட்ட முடியல. ஆமென். நல்ல கவனிங்க. நாத்தான்வேல் சோதரம் அத்திமரத்தின் கீழிருந்து மேசியாவின் வருகைக்காய் ஜெபித்து கொண்டிருந்தவன், இயேசுதான் சொல்லி ஒரு புதிய மார்க்கத்தை நம்பி போனான். வெளியே வர முடியல. வேதம் சொல்லுகிறது, கதவுகளை பூட்டிக்கிட்டு யூதருக்கு பயந்தபடினால இன்னும் கொஞ்சம் நம்ம பாசையில் சொன்னால் மானத்துக்கு பயந்து உள்ள போய் உட்கார்ந்துட்டான். தலை காட்ட முடியலை. நிந்தைகள், அவமானம். ஐயோ, கிறிஸ்துவை நம்பி தோல்வியடைந்த வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்துவை நம்பி தோல்வியடைந்த வாழ்க்கை. இதற்கு மேல என் ஆண்டவரால் செய்ய முடியுமா? இதற்கு மேல இந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ண முடியுமா? இதற்கு மேல இந்த விசுவாசத்தின் நம்பிக்கையை என்னால் பறைசாற்ற முடியுமா? இதற்கு மேல என்னால் நிற்க முடியுமா என்கிற ஒரு கேள்விகளோடு கூட பூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. சீசர்கள் சாதாரணமாக உட்காரலைங்க. இந்த சூழ்நிலையில தான் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு தாமே அவர்கள் நடுவில் வந்து நின்னார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். என்றைக்கு என்னால் முடியலன்னு நீங்கள் பூட்டிக் கொள்ளுகிறீர்களோ, என்றைக்கு உங்களுக்கு எதிராக நிற்கிற கதவுகள் அடைக்கப்படுகிறதோ, என்னைக்கு என் ஆண்டவரை நம்பி வெட்கப்பட்டுருவேனோ, என்னைக்கு என் ஆண்டவரை நம்பி வெட்கப்பட்டு போய்விடுவேனோ, இதற்கு மேல என் ஆண்டவருடைய நம்பிக்கை என்னிலே சுமக்க முடியலன்னு என்னைக்கு நின்று கொண்டிருக்கிறீர்களோ, என் ஆண்டவர் அதன் நடுவில் நின்று உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆண்டவர் அதன் நடுவில் நின்று தாங்க உங்களோடு கூட பேச. இந்த மாதம் என் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தமும் தான்.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில், கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறாங்க. பூட்டப்பட்டவைகளின் நடுவில் நிற்கிற ஒரு ஆண்டவர், பூட்டப்பட்டவைகளின் நடுவில் நின்று சமாதானம் கூறுகிற ஒரு ஆண்டவர், பூட்டப்பட்டவைகளின் நடுவில் நின்று உன்னை சோதனை சூழ்நிலையை பார்க்கிற ஆண்டவர், பூட்டப்பட்டவைகளின் நடுவில் நின்று உன்னை உயிர்ப்பித்து தூக்க விரும்புகிற ஒரு ஆண்டவர் இந்த நாளின் காலை வேளையில், இந்த மாதத்தில் உன்னை நடத்துவதற்காய் உங்கள் நடுவில் என் ஆண்டவர் வந்தானே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லி கொண்டே இருக்கிறாருங்க. என் ஆண்டவரை நம்பி வெட்கப்பட்டு போவேன்னு பயந்து போயின்னு இருக்கிறாயா? என் ஆண்டவரை நம்பினால, சோதனை நம்பிக்கிறதுனால இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போய்விடுவேணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதத்தில் அவைகளின் நடுவில் உங்களை எழும்ப செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? அல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நடுவில் எப்போ உன்னைய பார்க்கலாம், எப்போ உன்னைய சோதனை வேதனைப்படுத்தலாம், எப்போ உன் தலையை சோதனை குனிய வைக்கலாம், எப்பொழுது உன்னை சோதனை வெட்கப்படுத்தலாம், எப்பொழுது உன்னை தூஷிக்கலாம், எப்பொழுது உன்னை நிந்திக்கலாம், எப்பொழுது உன்னை பார்க்கிற பொழுதெல்லாம் தலையை துலுக்கலான்னு காத்திருக்கிற ஒரு கூட்டம் வெளியே காத்திருக்கும் பொழுது என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இதற்கு மேலே அடைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவதற்கல்ல என் ஆண்டவர் உங்களை அழைத்தது. அல்லேலூயா. அந்த பேதுரு வடகை விட்டுவிட்டு மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு பேதுருவை கூப்பிட்டது இந்த அடைத்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்காயல்ல. அல்லேலூயா. சோதரம் பெரிய சோதரம் பில் கலெக்டர், டாக்ஸ் கலெக்டர், சோதரம் என் ஆண்டவர் என் பின்னே வா என்று அழைத்தது சோதரம் இந்த அடைக்கப்பட்ட வாழ்க்கைக்காயல்ல. என் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்தது, என் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இங்கே உட்கார வைத்தது, என் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சூழ்நிலையில் நிறுத்த வைத்ததற்கும் என் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க. எழும்பி பிரகாசிக்க வைக்கிற ஒரு வாழ்க்கை இன்னமும் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்த நிமிதமாய் பாட, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனே. பாடுவோமா ஒரு சரணத்தை மாத்திரம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் விசுவாசியே நீ, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே நீ கிருபை செய்வாய், தேவிய அன்பில் நிலைத்திடுவார், தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். கரங்களை தட்டி சொல்லவா? விசுவாசியே நீ சந்தோஷமாய், விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்ச
உன்னரணே யமேனி அஞ்சிடாதே தஞ்சம் இயேசு உன்னரணே தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார் தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அல்லேலூயா. முதல்ல வேதம் சொல்லுது பூட்டிய கதவுகள் நடுவில் கர்த்தர் வந்து நின்றார். அல்லேலூயா. இன்னொரு சம்பவம் இங்கே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். லூக்கான சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கான சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13-15 வசனங்கள், 13 15 உள்ள வசனங்கள். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கதவுகள் பூட்டப்பட்டு இயேசுவை நம்பினதினால் வெட்கப்பட்டு விடுவோமோ என்று கலங்கி நின்ற விசுவாசத்தின் மேன்மையினால் வருகிற வெட்கம் வந்துவிடுமோ என்று சொல்லி கலங்கி நின்ற கூட்டத்தின் நடுவில் நின்ற அதே இயேசு இப்பொழுது ஒரு கூட்டத்தின் நடுவில் அல்லாவிட்டால் சில நபர்கள் நடுவில் நடக்க ஆரம்பிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இந்த விஷயங்களை பேசி சம்பாஷித்து கொண்டு இருக்கையில் இயேசுதாமே அவர்களுடனே கூட. அல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரகசியம் சொல்லட்டா? நாம் அத்தனை பேர் பேசுகிறதையும் பரலோகம் கவனிக்கும். கேட்கிறது வேற, கேட்கிறது வேற, கேட்கிறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? கேட்கறதுனா என்னது? இன்னைக்கு நான் இந்த செய்தியை பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் என்ன செய்திருக்கீங்க? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த கேட்கிற அத்தனை பேர்களும் சிலர் மட்டுமே கவனிப்பார்கள். ஆமாவா இல்லையா? இது இன்னைக்கு இங்கே இல்லை, எல்லா இடத்திலும். பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சர் பாடம் எடுக்காங்க அப்படின்னா எல்லா மாணவர்களும் கேட்பார்கள். ஆனால் ஒரு சிலவர்கள் மட்டும்தான் அதை என்ன செய்வாங்க? கவனிப்பார்கள். கவனிங்க, கேட்கிறது வேறு, கவனிக்கிற வேறு. கவனிக்கிறவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், கவனிக்கிறவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான், கவனிக்கிறவன் அவருக்கு பதில் கொடுக்கிறான், கவனிக்கிறவன் அதை நடைமுறைப்படுத்த விரும்புகிறான். அல்லேலூயா. ஒன்று வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, நாம் பேசுகிற அத்தனை வார்த்தைகளையும் பரலோகம் கவனித்து கேட்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பரலோகம் கேட்கல அப்படின்னா இப்போ முடிங்க பார்க்கலாம். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவரோடு பேசிக்கொள்வா, கர்த்தர் அதை கவனித்து கேட்பா. பரலோகம் கேட்கும். பரலோகம் கேட்கலன்னா
அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. நான் இல்லை, கர்த்தருக்கு பயப்படலைன்னு அர்த்தம். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறோன்னா மட்டும்தான் பரலோகத்துக்கு எனக்கு சம்பந்தம். ஆமென். பரலோகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் வேணும்னா, நான் பேசுகிறதையெல்லாம் கர்த்தர் கேட்கணும்னா நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, ஆவியானவர் ஏவப்பட்டு சொல்றேன் சொல்றோம், விதவிதமா கையில கலர் கலரா கெட்டுனா பரலோகம் கேட்காது. ஆமென். யார் இருக்கீங்கன்னு தெரியாது, பட் யாரோ ஒரு நபர் உள்ள உண்டு. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்கள் அல்லேலூயா. என் ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று சொன்னால், என் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று சொன்னால், என் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என் மனதில் இருந்தாக வேண்டும். இப்போ 2 பேர் இந்த வர்த்தமானங்களை பேசிக்கொண்டு போகிறார். எந்த வர்த்தமானம்? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். காலியான கல்லறை, அவிழ்க்கப்பட்ட சோதனம் பிரேதச்சீலைகள், சோதனம் திறந்து வைக்கப்பட்ட அந்த பெரிய கல், இது எல்லாம் பார்க்குறாங்க. சோதனம் கொஞ்சம் பேர் வந்து இயேசு உயிர் தெழுந்து விட்டார்னு சொல்கிறாங்க. இது எல்லாவற்றையும் பேசிக்கொண்டு போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது இயேசுதாமே அவர்களோடு கூட சேர்ந்து நடக்க ஆரம்பித்தா. நல்ல கொஞ்சம் கவனிங்க, பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நிறைய நேரங்களில் நம்ம கூட வர்றது தேவதூதனா ஆண்டவனான்னு தெரியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி குறை சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக குறை சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்திருக்காரு? கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இவங்க என்ன பேசுனாங்கன்னெலாம் தெரியாதுங்க. இவங்க என்ன பேசுனாங்கன்னு, ஆனால் வேதம் ஒரு வார்த்தையை சொல்லுது, இவங்க நல்லா பேசலன்னு மட்டும் வேதம் மறைமுகமாய் சொல்லிவிடுகிறது. ஆமென். அது எப்படி அவங்க நல்லா பேசலை? வாசிக்கலாம். லூக்கான சுவிசேஷம் 24வது அதிகாரம் 17வது வசனம். அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். வாசிங்க. ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கேட்குற, அப்படி என்னப்பா எருசலேமில் நடந்துச்சு? அவங்க என்ன சொன்னாங்க? பிரதியுத்தரத்தை கொஞ்சம் வாசித்துருங்க. அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். ஆசாரியரும் அதிகாரிகளும் மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாட்கள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்ரீகள் சொன்னபடியே கண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கம்மா. அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். ஐயா, இதெல்லாம் நமக்கு தெரியாத, நீர் வேறு ஊருக்காரரோ அந்நியரோ, ஆண்டவர் எதை கேட்குற எதை அப்படின்னு கேட்டார். அவன் சொல்கிறான், இயேசு கிறிஸ்து வாக்கிலே வல்லமை உள்ளவராக இருந்தான். அவர் பெரிய அற்புதங்களை செய்தான், அதிசயங்களை நடத்தினான். இது எல்லாம் நடந்துச்சு.
ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியர்கள் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்து கொன்னுட்டாங்க, கொன்று அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இப்போ அன்னைக்கு காலையில் எங்களை சேர்ந்த சில பெண்கள் கல்லறைக்கு போனாங்க, போயிட்டு வந்து சொன்னாங்க, கல்லறையில் அவர் இல்லை, அவர் உயிர் தெழுந்துட்டார். அதை அறிவித்த தூதர்களை பார்த்தோன்னு சொன்னாங்க. எங்களையும் சில பேர் போனாங்க, சில பேர் போய் அப்படியே பார்த்தாங்க. கடைசி ஒரு அண்டர்லைன் ஒரு வேர்டு கொடுக்குறான் பாருங்க. எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான், அவரையோ இவனை பார்த்தானோ, கல்லறையை பார்த்தானோ சரி, சீலையை பார்த்தானோ சரி, கல்லும் திறந்திருந்து சரி, எல்லாம் சரிதான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எழும்பினார்னா எங்கே இருந்திருக்கணும்? இருந்திருக்கணுமா வேண்டாமா? அவர் இல்லைங்க. இப்போ இவனுடைய கேள்வி, உயிர்த்த கிறிஸ்துவை நான் நம்புவதா வேண்டாமா? அல்லேலூயா. ஒன்று சொன்னேன், விசுவாசத்தை நம்பி விசுவாசத்தினால் வெட்கப்பட்டு விடுவோமோ, நம்பிக்கையினால் வெட்கப்பட்டு விடுவோமோ என்கிற நடுவில் கர்த்தர் இருந்த அதே கர்த்தர் இப்போ இங்க ஒரு கூட்டம் நடக்க ஆரம்பிக்கிறது, குழப்பத்தின் மத்தியில் நடக்குது. ஆமென். கிறிஸ்துவை நம்புவதா வேண்டாமா? அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் செய்ய மாட்டார்னோ சொல்ல முடியலை, செய்வார்னோ நம்பவும் முடியலை. ஆமென். அல்லேலூயா. இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தையில் கடந்து போயிடும். அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படியே செய்யட்டும். நீங்கள் நல்ல கவனிங்க, இதன் நடுவில் இன்றைக்கு கர்த்தர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. எங்கே தேவச்சனம் குழப்பத்தோடு கூட இருக்கிறதோ, எங்கே தேவச்சனம் தேவ வல்லமையை குறித்த ஒரு விசுவாசம் விசுவாசிக்க முடியாத நிலையில் இருக்கும். நல்ல கவனிங்க, இவங்க ஸ்டேட்மெண்ட் நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. அதுவரை நடந்த எல்லாவற்றையும் இயேசுவுக்கு விளக்கி சொல்லிவிட்டு இப்போ அவங்களுடைய கருத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. சோதனம் அவரையோ காணவில்லை. நீங்கள் நல்ல கவனிச்சிங்கன்னா வேதம் சொல்லுகிறது. நான் இன்றைக்கு சோதனம் அந்த சகோதரர் இன்பதாஸ் அவர்கள் சோதனம் காலையில் ஒர்ஷிப்புக்கு எடுத்த சில பாடல்களை எனக்கு நேற்று பிபிடி போடுறதுக்காக அனுப்பி வைத்திருந்தாங்க. என்னுடைய செய்தி என்னன்னு அவருக்கு தெரியாது, நான் என்ன செய்து கொடுக்க போறேன்னு அவருக்கு தெரியாது. அவர் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலே லிங்க் அனுப்பிட்டாரு. நான் அந்த பாடல்களை நான் பார்த்த பொழுது ஒரு காரியத்தை யோசித்தேன், கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் பாடின ஒரு பாடல் விதமாய் சொல்லுகிறது, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். இந்த பாடல் அவர் எடுத்த இன்றைக்கு ஆராதனைக்கு அவர் எடுத்த ஒரு பாடல். அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க, இவர்கள் நடந்து போகிறார்கள், குழப்பம் இருக்குது. சோதனை இதற்கு விட தெரியலை, இதற்கு யார் விடை சொல்வான்னு தெரியல. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டாரா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை ரோம அரசாங்கம் அவருடைய உடலை எடுத்து மறைத்து விட்டதா, இல்லாவிட்ட யூதர்கள் எடுத்து மறைத்து விட்டார்களா, இல்லாவிட்ட நம்மை சேர்ந்தவர்களே இயேசுவின் உடலை எடுத்து விட்டார்களா, இல்லை என்றால் அவர் உண்மையிலே உயிர் தெழுந்து விட்டாரா? நம்ப முடியவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குங்க. கிறிஸ்து செய்வார்னு சொல்ல முடியலை, செய்ய மாட்டார்னு தூரையும் போக முடியலை. என் ஆண்டவர் எதை செய்ய போகிறார்? என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதன் நடுவில் இன்றைக்கு விடை தருவதற்காக என் ஆண்டவர் உங்கள் நடுவில் வந்து நிற்கிறார். அல்லேலூயா. இதன் நடுவில் விடை தருவதற்காக, இவைகளின் நடுவில் விடையை சொல்ல ஒரு கிறிஸ்து இங்கே உண்டு. இதன் நடுவில் விடையை தருகிற ஒரு தெய்வம் உண்டு. இதன் நடுவில் விடையை தருகிற ஒரு கர்த்தர் உண்டு. நீங்க கூப்பிட்டீங்களோ கூப்பிடலையோ என் ஆண்டவர் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தார். ஆனால் அதற்கு முன்ன நீங்க சொல்றதனை அவர் கேட்டுக்கொண்டே வந்தார். ஆமென். அல்லேலூயா. இப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசிகள் சொன்னவைகளை எல்லாம் நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? இயேசு கிறிஸ்து மரித்து பாடுபட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பணும்னு சொல்லி சோதர எல்லாவற்றையும் உங்களுக்கு விளக்கி காண்பித்துட்டு வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பதாய் இயேசு அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அல்லேலூயா. இயேசு அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இப்போ தான் அவர்கள் வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் உங்களை
என் ஆண்டவர் உங்களை அழைக்கணும்னா, என் ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தணும்னா, கேட்ட கேள்விக்கு விடையை சரியாய் நீங்கள் கண்டுகொள்ளணும்னா வேதம் சொல்லுகிறது. ஒரு இடத்துல பூட்டப்பட்டு வெட்கப்பட்டு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்த அதே தேவன் இன்னைக்கு சில கேள்விகளோடு கூட நிற்கிறீங்களா? நீ செய்ய வேண்டிய ஒன்று, என் ஆண்டவரை வருந்தி அழைக்க வேண்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் சொன்னாங்க, அவரை வருந்தி அழைத்தார்கள், அவரை வருந்தி அழைத்தார்கள். அவர் கூட போய் அப்பத்தை எடுத்து சோத்திரமானதை பிட்ட உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர் இயேசு என்று அறிந்து கொண்டார். இப்பொழுது அவருடைய கண்களுக்கு முன்னாய் மறைந்து போனான். நான் இவ்விதமாய் சொல்லி முடிக்கிறேன். இவனும் ஓட ஆரம்பிக்கிறான். எங்கே போய் தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்துட்டார்னு சொல்லி மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது யோவானும் இயேசுவை பார்த்தானாம், பேதுருவும் இயேசுவை பார்த்தானான்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இவர்களும் ஓடி போய் நின்று சொல்லுகிறார்கள், இயேசு உயிரோடு கூட இருக்கிறான்னு சொல்லுகிற பொழுதே இயேசு அவர்கள் நடுவில் வந்து நின்றார். அல்லேலூயா. இன்றைக்கு எல்லாவற்றின் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இந்த நடுவில் நிற்கிற கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த இரண்டு சம்பவங்களும் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என் ஆண்டவரை நம்புகிற விசுவாசிக்கிற ஜனங்கள் ஒரு பொழுதும் கெட்டு போவதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். என் ஆண்டவர் உங்கள் நடுவில் தாங்க நிற்கிறார். என் ஆண்டவர் உங்கள் நடுவில் தான் நின்று கொண்டிருக்கிறார். நடுவில் நிற்கிற கர்த்தர் சமாதானம் கூற விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அவரை நம்ப போகிறீங்க? முடிந்து போயிட்டுன்னு சொல்கிறீங்க, நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க. சோதரன், கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை எனக்கு வெட்கமாய் முடியுமோ, எனக்கு வெட்கத்தை குடித்து விடுமோ என்று சொல்லுகிற ஒரு வேதனையோடு கூட நிற்கிறீர்களா? என் ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாராங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்னும் விசுவாசிக்க, நான் ஒரு சோதரம் ஒரு முடிவுக்கு வர முடியலைன்னு சொல்லி ஒரு நேரத்தில் நிற்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தரை நம்பு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. எல்லாரிலுமே நிற்க போகிறோம். ஒரு பாடலை பாட போகிறோம். பாடுகிற வேளையில் ஒருவேளை உங்களுடைய கரங்களில் இன்னமும் காணிக்கை கவர்களை வைத்து இருப்பீங்கண்ணா, நீங்கள் முன்னாய் வந்து படைக்கலாம். மற்றவர்கள் அப்படியே ஜெபிக்க போகிறோம். சோதர இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே உன் துணையும் கேடகமாக இருக்கிறார். சோதர பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் அப்படியே ஜெபத்தோடு கூட. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கும் உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கும் உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, கண்களை மூடுவோமா? அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளாயிருந்த சீசர்களும் சரி, எம்மாவூருக்கு போன சீசர்களும் சரி, அவர்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், என் ஆண்டவரை நம்பு, என் ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார் என்பதை நம்பு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்கிற ஒரு விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நீங்கள் எங்க நடுவில் இருக்கீங்க,
நீர் என்னை விட்டு விடலாம் ஆண்டவரே. நீர் எங்களை விட்டு போய் விடலாம் ஆண்டவரே. எங்களை விட்டு சோதனையோ அகன்று விடலாம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் இன்னமும் நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு இன்னமும் நாங்கள் நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? ஆமென். கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை எல்லாரும் அந்த வார்த்தைகளை தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்போமா? உன்னை விட்டு விலகாத ஒரு கர்த்தருங்க. விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் மறைந்தவர் இந்த வார்த்தை தாங்க உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தை நடத்துகிற கர்த்தர் இதைதான் சொல்ல விரும்புகிறார். உள்ளம் கையில் மறைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். ஒரு முறை கூட சொல்லமா? அக்கினி மீது நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், சொல்லுங்க. அக்கினியில் நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, அப்படியே நம்போடு சொல்லு. கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் தாங்க. கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் இதுதான். இஸ்ரவேலே, அவர் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அநேக நாட்களாய் தாமதித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம், அநேக நாட்களாய் இன்னமும் நடக்கலையே அப்படின்னு நீ ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் முடிஞ்சு போயிற்று. கதவுகள் அடைக்கப்பட்டாயிற்று. என் நம்பிக்கை வீணாகி விடுமோ என்று சொல்லுகிற முடிவுக்குள்ளாய் வந்துவிட்ட சில சூழ்நிலைகள், என் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் நடுவில் நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். கர்த்தரை நம்புங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்க. இந்த மாதத்தில் எத்தனை பேர் கர்த்தரை நம்ப போகிறீர்கள்? இந்த மாதத்தில் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் நம்பிக்கை வைக்க போகிறீர்கள்? அப்படி சமூகத்தில் நம்பி நிற்கிறவர்களுக்கு ஒருபோது வெட்கம் இல்லைங்க. நம்பி நிற்கிறதுக்கு ஒருபோதும் இல்லை. இன்னைக்கு ஒன்று செய்ய போகிறோம். நான் நம்ப போகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை இத்தனை நாள் ஒரு சந்தேகத்தோடு கூட, இத்தனை நாள் ஒரு குழப்பத்தோடு கூட நான் இருந்திருப்பேன்னா, இன்னைக்கு நான் நம்ப போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்றாங்க மாட்டோம். அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்வோமா? அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்வோம். உங்கள் அர்ப்பணிப்பின் பாடலாய் முதல் அந்த பல்லவி மட்டும், இஸ்ரவேலே
கர்த்தரை நம்பு என்பதை மாத்திரம் பாடல் குழுவினர் பாட இருக்கிறார்கள். அப்படியே மற்றவர்கள் கரங்களை உயர்த்தி நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறேன்னு மாத்திரம் சொல்லும். கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். நல்ல தகப்பனே, கண்ணீரோடு கூடவும் அர்ப்பணிப்போடு கூடவும் இன்னைக்கு நான் உம்மை நம்ப விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நான் தேவனை நம்புகிறேன்னு சொல்லி நிற்கிறேன். அன்பு பிள்ளைகளின் கூட்டத்தை கர்த்தர் பார்க்கிறேன். தகப்பன் இவர்களோடு கூட இடைபடுவீராக, என் தேவ ஆவியானவர்களோடு கூட இடைபடுவீராக. என் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளில் அடைக்கப்பட்ட கதவுகள் இருந்ததுன்னு உமக்கு தெரியும். எந்த கலக்கத்தோடு கூட துக்க முகத்தோடு கூட சீஷர்கள் நடந்து போனார்கள் என்பது உமக்கு தெரியும். இன்றைக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலைகளின் நடுவில், இன்றைக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலைகளின் நடுவில் என் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னார். என் தகப்பன் இவர்களை தொடுவீராக, என் ஆண்டவர் இவர்களை தொடுவீராக, என் ஆண்டவர் இவர்களுக்கு சோதரம் உறுதியளிப்பீராக. இன்னமும் நான் ஜீவிக்கிறேன், என் வல்லமை குறைந்து போகவில்லை, இன்னமும் வல்லமை உள்ளவராகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இவர்களுக்கு தன்னுடைய உறுதியை அளித்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஆண்டவரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அன்பு பிள்ளை இசைக்கிற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே, முழுவதுமாய் சுகம் பெற்ற ஆண்டவரே பிள்ளை திரும்பி தன்னுடைய பணியை செய்கிற வரையிலும் ஆண்டவரே தேவனுடைய கிருபை கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுகவீனமாயிருக்கிற அன்பு சொர்ணபயமாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை தொடுவீராக, பரிபூர்ண சுகம் பெற்று ஆண்டவரே எங்களோடு கூட ஆராதனையிலே பங்கு பெற்று என் தேவனை மகிமைப்படுத்துகிற கிருபை என் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைக்கு அளிக்கப்படும்படியா என் ஆண்டவர் உதவி செய்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதே சூழ்நிலையில் இருக்கிற அன்பு சோதரம் அன்னபூர்ணமாவுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடுவீராக, தொட்டு குணமாக்குவீராக, விடுதலை கொடுக்கிறேன் ஆண்டவர் சோதரம். தம்முடைய பிள்ளைகள் தம்மை நம்புவதற்கு ஆண்டவரே, தம்மை நம்பி சுகம் பெறுவதற்கு என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் சோதரம் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும். இதனாலும் எங்களை தம்முடைய கிருபைக்குள்ளாய் கர்த்தர் மறைத்து கொள்ளும், தம்முடைய மகிமைக்குள்ளாய் என் கர்த்தர் சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளுமே ஆண்டவரே சாயங்கால வேளையில் நடைபெற இருக்கிற தெருக்கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், தேவ கிருபை கூட இருக்கட்டும். என் ஆவியானவர் தம்முடைய கிருபையினால் தகப்பனே முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா இசை வாசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஆண்டவரே, ஆராதனைகளிலே பாடல்களிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின சோதரம் ஆண்டவரே அன்பு பிள்ளைகளை தேவ கரத்திலே தருகிறோம். என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே அப்பா டிஸ்பிளே பண்ணின அன்பு பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்திலே தருகிறோம். எங்கே நிற்கிற ஒவ்வொருவரையும் தேவ கரத்திலே தருகிறோம்.
ஒவ்வொருவரும் இந்த மகிமையினை ஆண்டவரே சோதரம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஜபத்திலே கலந்து கொண்டு இருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டு என் தேவனே எனக்கும் நன்மை செய்யும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவ கரத்திலே தருகிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இன்னும் நாங்கள் முன்னேறி செல்வதற்குரிய கிருபைகளை என் ஆண்டவர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிறைவாய் நடத்தும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.